ஹாய் பார்ட்னர் கோலன் பாயிண்ட் 3. இப்போ என்ன செஞ்சுருக்கோம், அசட்ஸ் லைபிலிட்டிஸ் எல்லாமே ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்தாச்சு. தேர்ட் பார்ட்டி லைபிலிட்டி ரியலைசேஷனில் கிரெடிட் சைடில் இருக்குது. அசட்ஸ் டேஞ்சிபிள் அசட்ஸ் இன்டேஞ்சிபிள் அசட்ஸ் எல்லாமே ரியலைசேஷன் டெபிட்டில் இருக்குது. அப்போ இனிமேல் இந்த அசட் நெய்மோ இந்த லைபிலிட்டி நெய்மோ வரக்கூடாது. எதெல்லாம் பேலன்ஸ் இருக்குது, பேங்க் அக்கௌண்ட் பேலன்ஸ் இருக்குது, பார்ட்னர்ஸ் லோன் அக்கௌண்ட் பேலன்ஸ் இருக்குது, கேபிட்டல் அக்கௌண்ட் பேலன்ஸ் இருக்குது, ரிசர்வ் எல்லாத்தையுமே அவர் கணக்கு மாத்தியாச்சு. இப்போ என்ன செய்ய போறோம், அசட் எல்லாத்தையும் விற்க போறோம். தட் இஸ் ரியலைசேஷன் ஆஃப் அசட். அசட்டை விற்கும் போது ஒன்று அடுத்தவங்களுக்கு விற்கலாம். தட் இஸ் சோல்டு டு அதர் பார்ட்டி அண்ட் ரிசீவ்டு கேஷ் ஒரு பாயிண்ட். ரெண்டாவது யாராவது ஒரு பார்ட்னர் எடுத்துக்கலாம். மூணாவது யாராவது கிரெடிட்டர் எடுத்துக்கலாம். இந்த 3 பாயிண்ட். ஃபர்ஸ்ட் வெளியில வித்து பணம் ரிசீவ் பண்றோம், அதை மட்டும் முதல்ல பார்ப்போம். ஓகே ஓகே கம் டு தி பாயிண்ட். இன்வெஸ்ட்மெண்ட் காம்பன்சேஷன் கிளைம், இது லைபிலிட்டிஸ் கடைசியா வச்சுக்குவோம். இன்வெஸ்ட்மெண்ட் ரியலைஸ்டு ஃபார் 45,000. இன்வெஸ்ட்மெண்ட் வெளியில வித்திருக்கிறோம், அப்ப பணம் உள்ள வருது. அப்ப பேங்க் அக்கவுண்ட் டெபிட், ரியலைசேஷன் அக்கவுண்ட் தட் இஸ் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட். என்ன விலைக்கு வித்திருக்கோம், 45,000க்கு வித்திருக்கோம், அவ்வளவுதான். இது ரியலைசேஷனுக்கு இன்கம் பை பேங்க், தட் இஸ் 45,000 ரியலைசேஷனுக்கு இன்கம். சிம்பிளா முடிச்சிடலாம். ரெண்டாவது பாரு, debtors realized fully, bills receivable realized at 10% discount. நமக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை எல்லாம் debtors ஒழுங்கா கொடுத்தான நல்லா பார்ட்டி நமக்கு. அப்ப debtors realized fully, full value debtors 60,000. அப்போ பணம் உள்ள வந்துருச்சு. debtors மூலம் எவ்வளவு வந்துச்சு, 60,000. bills receivable மூலம் எவ்வளவு வந்துச்சு, 10% லெஸ் ஆயிருக்கு. அப்ப bills receivable 20, அப்ப அதுல 18,000 வந்திருக்குது. அப்போ பேங்க்ல ஒரு 60 ஒரு 18, that is realization income. That is asset realized. asset வெளியில சேல் பண்றது, சேல் பண்ணி பணம் ரிசீவ் பண்றது, இதுதான் மெயின். அப்போ டெப்டார்ஸ் பேரையோ எந்த அசெட் பேரையோ நம்ம எழுதக்கூடாது, அவ்வளவுதான். அப்ப அதை முடிச்சிட்டோம்னு சொன்னா அடுத்த ஸ்டெப், இந்த அசெட்டை யாராவது பார்ட்னர் எடுக்கலாம். அது அடுத்த பாயிண்ட் வருவோம். ஓகே ஓகே பாய்ஸ், I like you partner.